வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபாகர் செட்டப் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பண்ணைக்கு பார்த்தீங்கன்னா ஃபாகர் செட்டப் போட்டு கொடுத்துருக்கோம். இந்த பண்ணையில் ஒரு செட்டில் பார்த்தீங்கன்னா 20 to 25 மாடு இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 16 பாயிண்ட் வச்சு கொடுத்துருக்கோம். இடையில ஃபேன் இருக்கிறதுனால ஃபேனுக்கு 1.5 அடிக்கும் அந்த பக்கம் 1.5 அடி இந்த பக்கம் 1.5 அடி தள்ளி 5 அடிக்கு ஒருக்கா ஃபாகர் செட்டப் வச்சுருக்கோம். இது வந்து ஆட்டோமேட்டிக் மேனுவல் ரெண்டுமே இருக்கும். ஆட்டோமேட்டிக் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 ஹவருக்கு ஒருக்கா ஆஃப் ஆன் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். அந்த 1 ஹவருக்கு ஒருக்கா பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் 1 ஹவரில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் ரன் பண்ணுற மாதிரி வச்சுட்டு மீதி 3/4 மணி நேரம் ஆஃப் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அதாவது நீங்கள் ஒரு 10 மணிலேருந்து ஒரு 5 மணி வரைக்கும் 8 மணி நேரத்துக்கு 1/4 மணி நேரம் ஓடுற மாதிரி கூட செட்டப் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் மேனுவலாக போடுற மாதிரி இருந்தால் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி எத்தனை மணிக்கு வேணாலும் போட்டு எப்போ வேணாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் மேனுவல் டைப்பும் இருக்குது, ஆட்டோமேட்டிக் டைப்பும் இருக்குது. ரெண்டில் எது வேணுமோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். இந்த ஃபாகர் செட்டப்லேயே பார்த்தீங்கன்னா இதுலேயே 1 வே இருக்குது, 4 வே இருக்குது, 2 வே இருக்குது. நீங்கள் மாடு எப்படி கட்டுறீங்க உங்கள் ஷெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம். 4 வே போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஃபாகர் ரொம்ப அதிகமாக வரும். இதே உங்களுக்கு ஷெட்டு ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு சிங்கிள் நாசிலே போதும். இந்த ஃபாகர் செட்டப் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே மாட்டு பண்ணைக்கு, எறும்பு பண்ணைக்கு, கோழி பண்ணைக்கு, ஆட்டு பண்ணைக்கு எல்லாமே போட்டு கொடுத்துட்ருக்கோம். உங்கள் பண்ணைக்கும் போடுற மாதிரி இருந்தால் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், கண்டிப்பாக போட்டுக்கலாம்.